வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போறேன். அதாவது முன்னோர்களை கும்பிடும் அல்லது வழிபடும் நிகழ்ச்சியாக இந்த ஆடி மாசத்தை சொல்லலாம். எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியிலும் கூட இந்த நிகழ்வு கடைபிடிக்கப்படுகிறது. சிலர் ஆடி மாதங்களில் தன் பெண்களை வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. சிலர் ஆடி மாதங்களில் ஒன்று சேர மாட்டாங்க. இவ்வளவாறு இந்த ஆடி மாதம் ரொம்ப முக்கியமான தன்மை பெறுகிறது. இந்த பிதுர் லோகம்னு சொல்லுவாங்க. இறந்தவர்கள், முப்பாட்டனார், அதாவது இந்த சூரிய மண்டலத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிற பிதுர் லோகத்துல இருக்கிறவங்க இந்த ஆடி மாசத்துல பூமிக்கு அருகாமையில் வர்றதுனால இந்த ஆடி மாசம் முழுவதுமாக அவர்களுக்குள்ள நாளாக கும்பிடுவது வழக்கமாக உள்ளது. தென் மாவட்டங்கள்ல குறிப்பா சொல்ல போனா ஆடி இறுதின்னு ஒண்ணு கொண்டாடுவாங்க. எல்லாரும் கொண்டாடிட்டு இருந்தவங்க தான் இப்ப தென் மாவட்டங்களை மட்டும்தான் கடைபிடிக்கப்படுகிறது ஆடி இறுதின்னு சொல்லிட்டு. அதாவது அடுத்த ஆவணி புறக்கிறதுக்கு முந்தின நாள் ஆடி இறுதி கொண்டாடுவாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா மூதாதையர்களுக்கு ஒரு சேலை, ஆம்பளைக்கு ஒரு வேஷ்டியும் பெண்களுக்கு ஒரு சேலையும் நல்ல அப்படியே முறுக்கி மாதிரி வச்சு துண்டு மாதிரி அப்படி வச்சு அதை கும்பிட்டுட்டு அவங்களுக்கு வடபாயசத்தோட படைச்சி அன்னைக்கு கும்பிடுறது வழக்கமா வச்சிருக்கிறாங்க. இது கும்பிடுறதுனால அந்த ஆடி ஃபுல்லா மாசத்துல இருந்தவங்களுக்கு ஒரு வழி அனுப்பும் விழாவாக அந்த ஆடி இறுதியை கொண்டாடுறாங்க. இந்த ஆடி இறுதி விழாவை கொண்டாடினா குடும்பங்கள் சிறப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் காரணம்னு சொல்லிட்டான்னா, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறதுக்கு உதவியா இருக்கிற சுக்லம் என்கிற தாது பொருள்ல 21 பகுதி பெற்றோர்களிடம், ஒரு 15 பகுதி பாட்னாரிடம், 10 பகுதி நம்ம முப்பாட்டனாரிடம், 4ஆம் தலைமுறையிலிருந்து ஒரு 5 பகுதி, 5ஆம் தலைமுறையிலிருந்து ஒரு 6 பகுதி, 7ஆம் தலையிலிருந்து ஒரு பகுதி, இப்படி ஒவ்வொரு அம்சமாக நமது சுக்களத்தில் சேர்ந்துதான் நாம் உருவாகிறோம். அதாவது ஒவ்வொருத்தருடைய தன்மை 7ஆம் பாட்னார் வர 7 ஜென்மங்கன்னு சொல்லுவாங்க. 7 ஜென்மங்களுடைய அந்த தன்மை நம்மகிட்ட இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு உண்டான பிதுர் கடமைகளை, நன்றி கடனை அன்னைக்கு செய்யறது ரொம்ப விசேஷம். அப்படி செஞ்சாதான் அவங்க ஆன்மா சாந்தியடையும், நாமும் வளர்ச்சி அடைய முடியும். அதனால இந்த ஆடி இறுதி விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த வருடம் கொண்டாட முடியாதவர்கள் கூட அடுத்த வருடம் கொண்டாடுங்கள். ஆடி இறுதி, ஆடி அமாவாசை முக்கியமான தினங்கள். ஒவ்வொரு அமாவாசையும் பெற்றோர்களை, அதாவது இறந்த பெற்றோர்களை நினைத்து வணங்குவது சிறந்த கடமை. கிருஷ்ணகுமார், திருநெல்வேலி.